தெய்வங்களின் நாடாக திகழும் தமிழ்நாட்டு மண்ணில் கடலும் கலாச்சாரமும் ஒன்று சேரும் ஒரு விசித்திரமான திருவிழா இன்று வரை நிகழ்கிறது. இது சாதாரண திருவிழா அல்ல, இது சிவபெருமான் மீனவராய் வந்து ஒரு வலையர் பெண்ணை திருமணம் செய்த திருவிளையாடல். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே இருக்கும் கீழமுந்தல் மற்றும் மாரியூர் வலையர் சமுதாயம் பெருமளவில் வாழும் புனித தலம். இங்கே ஓர் அரிய திருவிளையாடல் நிகழ்ந்தது. சிவபெருமான் ஒரு மீனவராக மாறி கடலில் மீன் பிடிக்கச் சென்றார். அங்கே ஒரு மீனவ குடும்ப பெண்ணை பார்த்தார். அப்பொழுது அவளுடைய நேர்மை, ஆதரவு மற்றும் அன்பான மனதை பார்த்த சிவபெருமான் அவளையே திருமணம் செய்ய முடிவு செய்தார். இங்கு வருடம் தோறும் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி திருக்கல்யாண பெருவிழா சாதாரண ஆலய வழிபாடு அல்ல. வலையர் சமுதாயம் முழுவதும் கடலுக்கு செல்கிறார்கள். கடலில் வலை வீசி மீன் உருவம் கொண்ட மீனை அடக்குவார்கள். இந்த கீழமுந்தல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதன்முறையாக கண்ணப்ப நாயனாருக்கு சிலை நிறுவப்பட்ட ஒரு புனித ஸ்தலம். கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்காக தன் கண்களை தந்த பக்தன். இங்கு அவரது சிலை வைத்து வழிபடப்படும் முதல் இடமாக இருக்கிறது. இது முதுகுளத்தூர் தொகுதி கடலாடி ஒன்றியம் என அழைக்கப்படும் பகுதியின் ஆன்மீக மையமாக உள்ளது. இதற்கருகே உள்ள உத்திரகோசமங்கை கோயில் தமிழ்நாட்டில் சிவன் முதன்முறையாக தோன்றிய இடமாக நம்பப்படுகிறது. இவை அனைத்தும் சேரும் போது இது ஒரு ஆன்மீக திருவிழா மட்டுமல்ல, தமிழின் அடையாளம். இந்த திருவிழா ஒரு சமூகத்தின் ஆன்மா, ஒரு கடற்கரையின் கர்மம், ஒரு தெய்வத்தின் திருவிளையாடல். மீனவர் வாழும் இடமெல்லாம் கடலே நம்பிக்கை, வலையே வழிபாடு. இது வலை வீசும் திருவிளையாடல், தமிழரின் ஒளி.